والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي إنك أنت الوهاب صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு ரமலானுடைய இறுதியில் அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவிலே அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய பரிபூர்ணமான ரஹ்மத்தை நம் அனைவர் மீதும் பொழிந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு குர்ஆனுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு தினங்களில் குர்ஆனை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்ற எண்ணற்ற தராவீகளை நமக்கு தந்து அதன் மூலியமாக இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய அரிய வாய்ப்பையும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எண்ணற்ற நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ்விடத்தில் நபிமார்கள் எப்படி துஆ கேட்டார்கள் என்பதை பதிவு செய்கின்றான். அதை வைத்து நாமும் எவ்வாறு துஆ கேட்க வேண்டும் என்கிற விஷயத்தை அதன் வழியாக நமக்கு கற்றுத் தருகின்றான். குறிப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறாக துஆ கேட்டார்கள் என்பதை பதிவு செய்கின்றான். அதாவது வகுர் ரப்பி இக்ஃபிர்லி, என்னுடைய ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னித்து அருள் புரிவாயாக. கேட்டுவிட்டு வஹபலி முல்கல்லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் யாருமே அடைய முடியாத அளவிற்கான ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ அருட்கொடையாக வழங்குவாயாக என்று கேட்கிறார்கள். இன்னக அன்தல் வஹாப், நிச்சயமாக நீ நன்கொடையாளர்களில் ஒருவனா, மிகப்பெரிய நன்கொடையாளன் என்பதாக கூறுகின்றார்கள். அதாவது இது வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பேராசையை போல தோன்றும் இல்லையா? ஆனால் அதன் வழியாக அல்லாஹுவின் ஏகத்துவ கொள்கையை உலகெங்கும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த ஆட்சி அதிகாரத்தின் வழியாக என்பதுதான் இதனுடைய உள்கருத்து இல்லையா? எனவே நம்முடைய துஆ நல்ல நியத்தோடு இருக்கும் பொழுது, இஹ்லாஸான நியத்தோடு இருக்கும் பொழுது, அதனுடைய நோக்கம் சரியான முறையில் இருக்கும் பொழுது, எந்த விதமான குரோத எண்ணமும் அந்த துஆவில் இல்லாத போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவற்றை பரிபூர்ணமான முறையில் அங்கீகரிப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. இதன் விளைவாகத்தான் இந்த துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டதன் விளைவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகில் பெரும்பாலான பகுதியை ஆட்சி புரிந்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் காண்கின்றோம் இல்லையா? அப்ப நாம் எல்லாவற்றையும் கேட்கலாம் அல்லாஹ்விடத்தில், அதற்கு தங்கு தடை இல்லை. ஆனால் கேட்கக்கூடிய நோக்கம், எண்ணம் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய மைய கருத்து. அதாவது ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம், நிச்சயமாக உங்கள் இறைவன் இருக்கின்றானே அவன் ஹய்யுன் கரீம், வெட்க குணம் உடையவனும் சங்கை குணம் உடையவனும் ஆவான். எனவே நீங்கள் அவன் என்ன செய்கின்றான், யஸ்தஹி மின் அப்திஹி இதா ரஃபஅ இலைஹி யதைஹி இலா அன் யருத்தஹுமா சிஃப்ரன், தன்னுடைய அடியான் தன்னை நோக்கி கையை ஏந்தி துஆ கேட்கும் சமயத்தில் அவன் அதை வெறுமனே திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான் என்று இந்த ஹதீஸில் பதிவு செய்கின்றார்கள். ஒரு நல்ல அடியான் நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணங்களை நல்ல விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அதை வெறுமனே அனுப்புறதுக்கு வெட்கப்படுறான் அல்லாஹ் இல்லையா? அப்படி என்றால் அல்லாஹ் ஒருபோதும் நம்முடைய துஆவை தட்டி கழிப்பதில்லை, பதில் அளிக்காமல் இல்லை, ஏதோ ஒரு வகையில் பதில் அளிப்பான். நிச்சயமாக வெறும் கையோடு நம்மை அனுப்ப மாட்டான் என்பதை நாம் இதன் வழியாக உணர்கின்றோம் இல்லையா? அதாவது நம்ம இந்த உம்மத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு. என்னன்னு சொன்னா, குறிப்பா எப்படி உம்மத்தை முஹம்மது என்று நம்மை கூறுகின்றார்களோ அதே போல
துஆவின் உம்மத், துஆவை பெற்ற உம்மத் என்பதாக நமக்கு இன்னொரு பேரும் உண்டு. ஏன்? பொதுவாக ஒரு முஸ்லிமின் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவன் காலை முழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை அவனுடைய எல்லா அம்சங்களிலும் எல்லா அசைவுகளிலும் துஆ இருக்கிறது இல்லையா? தூங்கி எந்திரிச்ச உடனே துஆவோட தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். படுக்கும் பொழுதும் கூட துஆவோடு நிறைவு செய்கின்றோம். ஏன்? குறிப்பாக மலம் ஜலம் கழிக்க செல்லும் போது கூட துஆவோட தான். அப்ப நாம் எல்லா வஸ்துக்களிலும் எல்லா விஷயங்களிலும் துஆவை சார்ந்து இருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது கூட துஆவோடு தான் அவங்களுடைய கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? சலாம் சொல்றோம், அந்த சலாம் அதில் ஒரு துஆ ஒளிந்திருக்கிறது. அதே போல யாரை பார்த்தாலும் நம்ம என்ன சொல்வோம்? துஆ செய்யுங்க. எதற்காக? ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதன் பொருட்டு அதன் மூலம் நமக்கு மக்ஃபிரத் கிடைக்க வேண்டும், ரஹ்மத் கிடைக்க வேண்டும், ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய சிந்தனையில். எனவே நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே துஆவோடு சார்ந்திருக்கிறது இல்லையா? அந்த துஆ எப்படி கேட்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதாவது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை சலாம் உடைய விஷயமும் துஆவுடைய விஷயம் மிக முக்கியம். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மக்களில் இயலாதவன் யார்? மக்களில் ஒண்ணுத்துக்கும் ஆகாதவன், கையாளாதவன், தளர்வானவன், இயலாதவன் யார் என்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இன்ன அபஹலன் நாசி மன் பகில பிஸ்ஸலாம். நிச்சயமாக உங்களில் ஆக கஞ்சன் யார் தெரியுமா? மன் பகில பிஸ்ஸலாம். சலாம் சொல்வதில் எவன் கஞ்சத்தனம் காட்டுகின்றானோ அவன்தான் உங்களில் மிக கஞ்ச குணமுடையவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு. இது இன்றைய காலத்துல நம்ம சர்வசாதாரணமா அந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேரடியா ஒரு ஆளை பார்ப்போம், ஆனா சலாம் சொல்றதுக்கு மனசு வராது. அறிவு சொல்லும், அவருக்கு சலாம் சொல், மனசு சொல்லும், என்னத்த சலாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு புறமுதுகு காட்டிவிட்டு நாம் செல்வோம். சலாம் சொல்வதில் கஞ்ச குணம் இது அகற்றப்பட வேண்டும் நம் இடத்திலிருந்து. இந்த சலாம் சொல்வதில் கஞ்சத்தனம் படுறவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் கஞ்சத்தனம் படுவார்கள் என்கிற விஷயத்தை இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதே போல மக்களில் இயலாதவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்பதற்கு யார் மனசு வரலையோ, யார் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் மக்களில் இயலாதவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? துஆ செய்யறதுல ஒரு சடவு. துஆ செய்வதில் நமக்கான தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறைப்படி கேட்பதற்கு கூட அதில் ஒரு அலட்சியம், அதில் ஒரு பொடுபோக்கு, அதில் ஒரு அசால்ட் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த குணம் நம்மை விட்டு களைய வேண்டும் என்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், அதாவது ஒரு மனிதன் துஆ கேட்கிறான் என்று சொன்னால் அவனுடைய துஆ சார்ந்த விஷயங்களில் எந்த கெட்ட எண்ணமும் ஒளிந்திருக்கவில்லை என்கிற பட்சத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 விதமாக அந்த துஆவுக்கான பதிலை அளிப்பான். ஆனா அதுல என்ன இருக்கக்கூடாது? கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது, மற்றவங்களை பத்தி அகைன்ஸ்டா கேட்க கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்துல சொல்றால, வ யதுல் இன்சானு பிஷர்ரி துஆஹு பில் கைர். மனிதன் அவனுடைய நல்லவற்றிற்காக துஆ கேட்பதை போலவே ஒரு சில நேரங்களில் தீமைக்காகவும் துஆ கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சில நேரங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுல வைக்கிறோம்ல. நம்ம ஒரு கடை வச்சிருப்போம், சாப்பாடு கடை, நமக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஆள் கடை திறந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உள் மனசுல என்ன வந்துருது? முன்னாடியே கடையை போட்டிருக்கானு, யா அல்லாஹ் அவனுக்கு வியாபாரம் நடக்க கூடாது, எனக்கு மட்டும் நல்ல வியாபாரம் நடக்கணும். வெளிப்படையா பார்க்கும் போது சிரிப்பு, அந்த சிரிப்பு ஃபேக்கான சிரிப்பா இருக்கும். அப்ப இது மற்றவர்களை ஒரு சில நேரங்களில், அதாவது நாம மட்டுமே முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய மனதில் தோன்றும் போது அதோடைய வெளிப்பாடு துஆவிலும் வரும். இது இந்த எண்ணத்தோடு ஒரு மனிதன் துஆ கேட்கும் பொழுது அது ஒருபோதும் கபூலாக்கப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், மாமின் முஸ்லிமின் யதுஉ பிதஅவத்தின் லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கத்தியத்துன். அவனுடைய துஆல எந்த கெட்டமும் இல்ல, பாவ எண்ணத்தோடு அவன் கேட்கல, நல்ல எண்ணத்தோடு கேட்கிறான் என்கிற பட்சத்தில் அல்லாஹ் அதற்கான பதிலை 3 விதமாக தருவான். எப்படி என்றால் இல்லா அதாஹு பிஹா, அதாவது 3 விதமா தருவான். என்னன்னு சொன்னா, இம்மா ஐ யாஜல லஹு தஅவதிஹி. ஒரு சில நேரங்கள்ல நம்ம கேட்கக்கூடிய துஆவுக்கான பதில் உடனே கிடைச்சிரும். ஒரு சில நாட்கள்லயே நம்ம கண்கூடா பார்ப்போம், ஒன்னு கேட்டிருப்போம், அதற்கான பதிலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த துஆவுடைய கபூலியத்தை மிக விரைவில் நமக்கு காட்டி விடுவான். இது முதல் தரம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்கள்ல அதை தாமதப்படுத்துவான் இறைவன். துஆ ஒரு சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை வச்சு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், பதில் வராது. என்னன்னா நம்மளும் பல வருஷமா துஆ கேட்கிறோம்,
ஆனா அதுக்கு அல்லாஹ் ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டேங்கிறானேங்கிற எண்ணம் நம்முடைய மனதில் தோன்றும். ஆனால் அல்லாஹ் அதை தாமதப்படுத்துவதற்கான காரணம், அதற்கான பலன் நான் உனக்கு உலகத்துல தர மாட்டேன், ஆகிரத்துல தரேன். நீ உலகத்துல நீ கேட்டுட்டு இருக்கிற, ஆனா நான் உனக்கு உலகத்துல கொடுக்கறதுக்கு ஆசைப்படல, ஆகிரத்துல நான் உனக்கு அதுக்கு பகரம் தரேன். அதன் விளைவாக அந்த கபூலியத் நடக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது, ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு சில விஷயங்களை துவா கேட்போம், ஆனால் அல்லாஹ் அந்த துவாவுக்கு பதிலளிக்கும் விதமாக டைரக்டா அதற்கான பதிலை தரமாட்டான். இன்டைரக்டாக நமக்கு வர இருக்கக்கூடிய முசீபத்துகளை நம் இடத்திலிருந்து தூரப்படுத்தி விடுவான், அப்புறப்படுத்தி விடுவான். இது அந்த துவாவிற்கான பதில் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மூன்று விதமா நம்ம அதனுடைய ரகசியத்தை அறிந்தவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நான் கேட்டேன் கிடைக்கல அப்படின்னு நம்ம வெக்ஸ் ஆயிடக்கூடாது. கேட்கிறது மட்டும்தான் நம்முடைய கடமை, கொடுக்க வேண்டியது அவனுடைய. கேட்பது மட்டும்தான் நம்முடைய உரிமை, தர வேண்டும் தரக்கூடாது என்பது அவனுடைய. நம்முடைய நீர் சரியான எண்ணத்தில் இருக்கும் பொழுது அது ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு பதிலளிப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான், துஆ எப்படி கேட்க வேண்டும். அதாவது துஆவை விட்டும் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுகின்றான். கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், உதுஊனி, என்னை நீங்கள் வணங்குங்கள், என்னிடத்தில் கேளுங்கள். உதுஊனி, என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அஸ்தஜிபு லக்கும், அதற்கான பதிலை நான் உங்களுக்கு தருகின்றேன், அதற்கான பகரத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், எவர்கள் பெருமையின் வெளிப்பாடாக என்னிடத்தில் கேட்பதை விட்டும் அமல் செய்வதை விட்டும் அலட்சியமாக இருக்கின்றார்களோ, பெருமை குணத்தோடு இருக்கின்றார்களோ, அவர்கள் சிறுபான்மையினர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ஒரு சில நேரங்கள்ல அல்லாஹ்ட்ட போய் என்னத்தை கேட்டுக்கிட்டு நம்ம கிட்ட எல்லாமே இருக்குதுங்கிற திமிது ஒரு சில நேரங்கள்ல மிகுதியா இருக்கும். நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது நம்ம எதையும் கேட்க மாட்டோம் இல்லையா? நமக்கான வசதிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவனிடத்துல கையேந்த மாட்டோம். ஆனால் எதுவும் இல்லாதப்ப அவன்கிட்ட கேட்போம். ஒரு சில நேரங்களில் பெருமையின் வெளிப்பாடாக நாம் துவா கேட்பதை குறைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவர்கள், அதாவது இந்த இபாதத்துங்கிற வார்த்தைக்கான தஃப்சீரில் என்ன சொல்றாங்க, அத்துஆவு ஹுவல் இபாதா, துஆ என்பதே ஒரு இபாதத்து தான். இன்னும் சொல்ல போனால் அத்துஆவு முகுல் இபாதா என்பதாக ஹதீஸில் வருகிறது. அதாவது ஒட்டுமொத்த இபாதத்துகளின் மூல கருவே எதுதான்? துஆ தான். அதனாலதான் நாம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அதனுடைய ஆரம்பத்திலும் அதனுடைய இறுதியிலும் நாம் துஆவை வைக்கிறோம் இல்லையா? ஒரு விஷயத்தை, ஒரு இபாதத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான ஸ்டார்டிங்ல ஒரு துஆ இருக்கும். ஸ்டார்டிங்ல இருக்கோ இல்லையோ, இறுதியில என்ன இருக்கும்? கண்டிப்பா துஆ. ஏன்னா இப்ப உதாரணமா நம்ம தொழுகிறோம், தொழுது முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவோமா? அது கம்ப்ளீட் ஆகாது. யாரெல்லாம் தொழுதுட்டேன், அதை ஏத்துக்கிட்டாதான் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நாம் அந்த துஆவை கொண்டு நிறைவு செய்கின்றோம். ஒரு அமல், குர்ஆன் ஓதுறோம், அந்த குர்ஆன் ஓதி முடிச்சதுக்கு பிறகு ஒரு துஆ செய்கிறோம். ஒரு சதகா ஜாரியா ஏதோ ஒன்று பண்றோம், அந்த சதகாக்களை வழங்கிவிட்டு யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாங்கிற அந்த துஆ இறுதியில் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஒரு அமல் முழுமை பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே துஆவை அலட்சியப்படுத்தவர்களுடைய விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக பதிவு செய்கின்றான். எனவே துஆ கேட்பதில் ஒருபோதும் நாம் சடவு அடைந்து விடக்கூடாது, பெருமையின் வெளிப்பாடாக துஆ கேட்பதை குறைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல, அதாவது எப்படி கேட்க வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான். உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் இவ்வாறாக துஆ கேளுங்கள். எவ்வாறாக? ததர்ருஅன் வ குஃபியன், ரொம்ப பணிவா, ரொம்ப பயபக்தியா, ரொம்ப பாபந்தியா அல்லாஹ் கிட்ட முறையா எப்படி துஆ கேட்கணுமோ அப்படி கேளுங்க. ஏதோ ரொம்ப அலட்சியமா அப்படி கேட்டோம் அப்படின்னு சொன்னா அது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது பெரும்பாலான இடங்களில். அதை தாண்டி அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுங்கிறது அவனுடைய ஹிதாயத் இல்லையா? குறிப்பா இது எதுல நடக்கும்? நம்முடைய பள்ளிகள்ல கூட்டு துஆக்கள் கேட்கக்கூடிய சமயத்துல ஆமீன் சொல்லுவாங்க. அது விளங்குதோ விளங்கலையோ, அதற்கான அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, ஏதோ கேட்கிறாங்க, ஏதோ ஆமீன். அப்படி இருக்கக்கூடாது. கூட்டு துஆ என்பது ஒரு பேணுதலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் அதை மட்டுமே நாம் அதோட முடிச்சுக்க கூடாது. நமக்கான தேவைகளை நாம் தனிப்பட்ட முறையில் அதிகமாக கேட்க வேண்டும் இல்லையா? துஆ ஜமாத்தோட கேட்கும் பொழுது கூட அதை உள்வாங்கி அதை கவனமாக அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லும் பொழுது கூட அதில் ஒழுக்கத்தை நாம் பேண வேண்டும் என்பது இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு விளங்குகிறது. உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, நீங்கள் பயபக்தியோடும் ரொம்ப கவலையோடும் அல்லாஹ்ட்ட உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன்,
அலட்சியமாக வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருபோதும் விரும்புவதில்லை என்பதாக இந்த ஆயத்தை இவ்வாறாக நிறைவு செய்கின்றார். இது ஒரு விஷயம். அதே போல அதாவது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன். துஆவை நம்ம எப்படி கேட்கணும்? உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. அல்லாஹ் இதற்கு கண்டிப்பா பதில் தருவான் என்கிற உறுதியோடு நீங்கள் துஆ கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சும்மா ஏதோ கேட்போம், வந்தா வரட்டும், வரலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நம் துஆ கேட்க கையை ஏந்தும் பொழுது அல்லாஹ் இதற்கு உறுதியாக பதில் அளிப்பான், பதில் அளித்தே தீருவான், எனக்கான விஷயங்களை பூர்த்தி செய்தே தீருவான் என்கிற உறுதியோடு துஆ கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதே போல இன்னல்லாஹ லா யஸ்தஜி அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த ஹதீஸின் இறுதியில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆன் மின் கல்பி காஃபிலன் லா. அதாவது ரொம்ப அசட்டையாகவும் ரொம்ப பொடுபோக்காகவும் அலட்சியமாகவும் அந்த ஒரு கான்செப்ட்ல நாம் கேட்கும் பொழுது ஒருபோதும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே துஆ கேட்கக்கூடிய விஷயத்தில் நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அலட்சியமாக பொடுபோக்காக ஏதோ கடமைக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம், நிறைய இடங்கள்ல குறிப்பா சஹருடைய நேரங்களாக இருக்கட்டும், இஃப்தாருடைய நேரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸ் டைம் இல்லையா? அந்த இருக்கக்கூடிய 2-3 நிமிடங்கள் எதை கேட்டாலும் ஈஸியாக கபூலாக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் இல்லையா? ஆனால் ஒரு சில நேரங்கள்ல இஃப்தாருக்கு உட்கார்ந்து இருப்பான், இன்னும் 10 நிமிஷம் முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸ்ட பக்கத்துல உட்கார்ந்து அக்கம் பக்கத்துல பேசிட்டு இருப்பான். என்னப்பா டைமே ஓட மாட்டேங்குது, காலையில இருந்து வேகமா ஓடிடுச்சு, இஃப்தார் டைம் இன்னும் இந்த 10 நிமிஷம் என்ன 10 மணி நேரம் மாதிரி ஓடுது. டைம் பாஸ் பண்ணுவோம். என்ன செய்வோம்? அந்த நேரத்துல டைம் பாஸ் பண்ணுவோம். 5 நிமிஷம் ஆச்சா, 6 நிமிஷம் ஆச்சா, சரி இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, சரி ஏதோ ஒரு திக்ர ஓதுவோம், சரி ஏதோ ஒரு துஆவை கேட்போம். ரொம்ப அலட்சியமாக அந்த நேரத்தை அந்த நேரத்தை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக துஆ கேட்போம் அலட்சிய எண்ணத்தோடு. இந்த விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது ரொம்ப அலட்சியமாக பொடுபோக்குத்தனமாக நீங்கள் துஆ கேட்கும் பொழுது அது பரிபூர்ணமான முறையில் அங்கீகரிக்கப்படாது என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான், அதாவது மனிதனுடைய எண்ணத்தை பத்தி. மனிதன் பொதுவாவே ஒரு மனுஷன்ட்ட எதுவும் இல்லங்கும் போதுதான் இறைவனை நினைவு கூறுவான். எல்லாம் இருக்கும் பொழுது இறைவனை மறந்தவனாகத்தான் இருப்பான். எல்லாருமே அப்படித்தானே, மனித குணமே அப்படித்தானே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக இதை பதிவு செய்கின்றான், ஃபஇதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆனா. மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு நெருக்கடி வந்துருச்சு, ரொம்ப இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறான் அப்படிங்கும்போது என்ன செய்வான்? தஆனா, என்னை அழைப்பான். என்ன செய்வான்? என்னை அழைப்பான். அவனுக்கு ஒருவேளை சும்மா அதுக்கப்புறம் அவன் அழைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? சும்மாவா விட முடியும்? சரி ரொம்ப கவலையா கேட்கிறான். சும்மா இதா ஹவ்வல்னாஹு நிஅமத்தம் மின்னா, என்னுடைய நிஅமத்துகளிலிருந்து அவனுக்கான பதிலை நாம் அளித்ததற்கு பிறகு திருப்பி பழைய நிலைமை பழைய ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் தலைவர் என்ன செய்வாரு? அதாவது கால இன்னமா ஊதீதுஹு மினல் இல்ம், எனக்கு கிடைச்சதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை வச்சு என்கிட்ட இருக்கக்கூடிய திறமை வச்சு தான் நான் அடைஞ்சேன் அப்படின்னு எப்ப சொல்லுவாரு? எல்லாம் அவருக்கான தேவை ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் இல்லையா? நாம் சர்வசாதாரணமாக ஒரு சில நபர்களை பார்ப்போம். ஒரு சில நேரங்கள்ல அவங்கள குடும்பத்துல ஏதாச்சும் சிக்கல் இருக்கும், தொட்ட வியாபாரம்லாம் லாஸா இருக்கும், எல்லாத்தையும் இழந்து அப்படி கை சேதப்பட்டு நிப்பாரு, பள்ளியிலே தவம் கிடப்பார். அதாவது ஒரு சில ஆட்களை எப்போதாவது தான் பள்ளியில காண்றோம். ஆனா ஒரு சில திடீர்னு பார்த்தா என்னடா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டானா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றும். பள்ளியிலே சஜிதாலே கிடப்பாரு, என்னன்னு பார்த்தா அங்க எல்லாமே அடி வாங்கி இருக்கும். அதை பார்த்த சமயத்துல நம்ம கூட என்ன அல்லாஹ் சார் இப்படி அல்லாஹ் இவருக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டானே, ஒருவேளை நம்மளே ஏதாச்சும் போய் இறங்கி வேலை செய்ய அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் வர அளவுக்கு அவர் கவலையை வெளிப்பட்டுவார். அப்படியே சஜிதாலே கடந்து அழுது அழுது துவா கேட்டு கண்ணு மொழிலாம் உள்ள போய் கருவளையம் உழந்து அந்த அளவுக்கு காட்சி அளிப்பார். எப்ப? அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம். கொஞ்சம் திருப்பி பிஸியா ஆகக்கூடிய ஒரு ஸ்கெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பழைய ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்? என்ன பாய் பள்ளி செய்த காணா, போங்க போய் முன்னாடி போங்க, இந்த வரேன் பின்னாடி அப்படிம்பார். இது எதனுடைய வெளிப்பாடு? அப்ப என்ன சொல்வாரு? என்னுடைய திறமையை வைத்துத்தான் எனக்கான எல்லாம் கிடைத்தது என்று மனிதன் மாறக்கூடியவனாக இருப்பான் சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், பல்ஹிய ஃபித்னா, இது ஒரு விதமான ஃபித்னா, வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், ஆனால் பெரும்பாலான அவர்கள் இதை பற்றி அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதரின் எண்ணத்தை இங்கு பதிவு செய்கின்றான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அதே போல மன் சர்ரஹு ஐ யஸ்தஜீபுல்லாஹு லஹு இன்த ஷதாயித், நீங்க கஷ்டப்படுற டயத்துல உங்களுக்கான தேவைக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா
நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். என்ன செய்யணும்? ஃபல்லிக்ஸிரு துஆ ஃபிர் ரஹா. நீங்கள் சந்தோஷமான நிலையில் இருக்கும் பொழுது, எல்லா வசதிகளும் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் துஆவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கவலையா இருக்கிற டயத்துல அல்லாஹ் எனக்கான பதில தரணும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கவலை இல்லாத டயத்துல, எல்லா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற சமயத்துல, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் சமயத்தில் நீங்கள் உங்களுடைய துஆவை அதை காட்டிலும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே துன்பத்தில் இருக்கும் பொழுது கேட்பதை விட நாம் இன்பத்தில் இருக்கும் பொழுது அதற்கான நன்றி செலுத்தும் விதமாக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். எனவே எப்படி கேட்க வேண்டும் என்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது. துஆவை எப்படி கேட்க வேண்டும்? முதலில் நாம் அல்லாஹ்வை அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? துஆ கேட்க கையை ஏந்திட்டோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவனை ஐஸ் வைக்கணும். அல்லாஹ்வை ஐஸ் வைக்கணும். அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும். எல்லா நபிமார்களும் அப்படித்தான் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், நீ பெரிய கொடையாளன், எல்லா புகழும் உனக்கு தான், உன்னை விட்டா எங்களுக்கு ஆளு கிடையாது அப்படிங்கிற விதமான அவனுடைய தன்மைகளை வர்ணித்து விட்டு பிறகு அவன்கிட்ட சரண்டர் ஆயிரணும். யா அல்லாஹ், நான் பண்ணது தப்பு தான். நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ பண்ணலையோ, பண்ணாமலே யாரும் இருக்க முடியாது. எந்த தப்பும் செய்யாத நபி எதுக்கு ஒரு நாளைக்கு 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்கணும்? இல்லையா? அப்படி பார்த்தா நம்மளாம் எந்த? அப்ப முதல்ல அல்லாஹ்வை புகழ வேண்டும். இரண்டாவது, நாம் செஞ்சது தப்புதான் என்று நாம் நம்முடைய எனக்கு மன்னிச்சிரு, என்ன செஞ்சிரு, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டும். மூன்றாவதாக அவனுக்கு அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் எனக்கு என்ன நியமத்துகளை வழங்கியிருக்கின்றாயோ அதற்கு கோடான கோடி நன்றிகள் என்று அவனை புகழ வேண்டும், அவனை துதிபாட வேண்டும், அவனுக்கு நன்றி கூற வேண்டும். பிறகு நான்காவது, நமக்குடைய தேவைகளை கேட்பதை காட்டிலும் மற்றவர்களுடைய தேவைகளை மற்றவர்களுக்காக நாம் கேட்க வேண்டும். நம்முடைய ஒரு சில விஷயங்கள், பர்சனல் விஷயங்கள் இருக்கும், அதை தாண்டி மற்றவர்களுக்காக ஃபர்ஸ்ட் கேட்கணும். அல்லாஹ் மற்றவர்களுக்காக கேட்கும் பொழுது நம்முடைய தேவைகளை நாம் கேட்காமலே அல்லாஹ் கொடுப்பான். கடைசியா தான் நமக்கான தேவைகளை கேட்க வேண்டும். எனவே அப்பேற்பட்ட அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இது போன்ற லைலத்துல் கத்ருடைய புனிதமான இரவுகளின் வழியாக துஆ அல்லாஹ்விடத்தில் கேட்பதன் விளைவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு பரிபூர்ணமான ஹிதாயத்தை வழங்குவானாக.